ஹலோ guys, வெல்கம் டு தாம்பஸ் ரியாக்ஷன். சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்திருக்கும் இன்னொரு சேனலில். இது வந்து அப்படி பேரலா இங்கே ஒன்று. ஏன்னா வந்து இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாள் பர்த்டே மட்டும் இல்லை, இந்த இயரில் தான் அவர் 50 இயர்ஸையும் முடிகிறாரு அவர். ஸோ அந்த அது சம்மந்தமான வீடியோ அங்கே வரும். ஸோ வந்து பர்த்டே ட்ரிபியூட். ஸோ தலைவர்னாலே பண்ணி தலைவர்னாலே ஸ்பெஷலு. அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக 2 வீடியோ பண்ணி நீங்கள் எதாவது தெரிலனா இனி நீங்கள் தலைவர் வீட்டுக்கு வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எதனா வீடியோ ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அவர் இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும். ஸோ அது வந்து அவரோட மலைக்கு போயிட்டு இமயமலைக்கு போயிருப்பாரு. ஸோ நீ நான் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பர்த்டே ஸ்பெஷல் மேஷப் வீடியோ தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா டியூட் மீடியா ஒர்க்ஸ் அவங்களோட எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவரோட மேட்ச் ஸ்பெஷல் மேட்ச் பர்த்டே ஸ்பெஷல் ரியாக்ஷன் வா. Okay, editorial skills. ஒரு கதை இருக்கு. வெள்ளையா இருக்கவன் மட்டும்தான் அழகா இருப்பான். திரையுலகம் பெரும்பாலும் அதை நம்பி ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கையா? உன் கருப்பு தோலும் பரட்ட தலையும் சின்ன கண்ணும் நீ எல்லாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்? உலகத்துல ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தாதான் நீ ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் வந்திருக்க 4-5 படம் போட்டிருக்க. உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கா? ரோட்ல அலையண்டாதீங்களா? அது இல்லடா யூடியூப்ல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ஃபாரின் வண்டி கார்ல அந்த கால்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த் இல்ல. 2 வருஷத்துல வந்து இட்டாலியன் ஃபியட் 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டி ஏவிஎம் அங்கேயே அந்த வண்டி நிக்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் சிங்கிள் ஷாட். இந்த படத்துல பைக் ஷாட், இந்த பைக் ஷாட் பாத்திருக்கீங்க? ஜெயிலர்ல சிங்கிள் ஷாட் அந்த கிளைமாக்ஸ்ல உருவாக்க முடியும்னா ஆன்மீகத்தை ஏத்துக்கிறேன். ஒரு சவால் விடுறேன். பாட்டு மாதிரி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம். இந்த அளவுக்கு நான் வளர எப்படி திரு கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு திரு ரஜினி அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். உள்ள மட்டும் நானே உசுர கூட காஷீட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். கேட்டா வாங்கிக்கேன் சும்மா கமலாசன் பேசுவான் அந்த மாதிரி. நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா? என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சிவாஜி ராவ் என்கிற ஒரு சாதாரண நடிகனை நான் ரஜினிகாந்த் ஆக்கிறேன். தீப்பட்டிக்கு 2 பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷாலும் தீ பிடிக்கும். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சும்மா அதறது இல்ல. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். இருக்க பயமே சரவணன் இருக்க பயமே. தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. பாபா கவுண்டிங் ஸ்டார்ஸ். அவசராடி ரங்கா கொலை காட்ல இருக்க மவரை கொல்லாம விட மாட்டேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம். கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம். ஸ்டைலா கத்தா. I'll set your screens on fire. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருமே கரெக்டா வருவேன். கண்ணா பண்ணிங்க கூட்டமா சிங்கம் சிங்கலா தான் வரும். என்ன பாக்குற?
ஒரிஜினலாவே நான் வில்லன். எங்க மாமா ஒத்தையில நிக்க இல்ல இருந்தா மொத்தமா வாங்கல. என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி தான் பறக்கும். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுதுல, அது சாத்விகம். ஐ லவ் யூ. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே சில்க் கட்டினாங்க பத்தி அதுலயும் நடிக்காத ஹீரோயினே இல்ல. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். நீ நம்புறீ ஹார்ட்பீட் எனக்கே கேக்குது. இங்கிலீஷ் பேச வருமா? I can talk English, I can walk English, I can laugh English. You bloody fellow. Puri in Tamil becomes Puri in English and Puri in Hindi. Underwear? It's a conjunction of expression. The conjunction becomes injunction and injunction becomes mutation. Yes, kiss me. ఇప్పుడు చూడు. சார் யார் தெரியுமா? பெரிய ஏபிசி ஆபீசர். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். நீங்க வந்தா மட்டும் போதும். ஐயோ இது எம் வீடு சார். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கவலை 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 நம்மளுக்கு பார்த்துட்டே போ. பெஜாரா புஷமா உங்ககிட்ட. யாராலுமே இவரோட ஹியூமர் மேட்ச் பண்ண முடியாது. அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் ஸ்பாட்ல அடிப்பாருப்பா. ஊரத்துல ஒரு நாய். தம்பிக்கு எந்த ராஜ் டிஜிட்டல் பிளஸ் அந்த ஒரு சேனல் பார்க்கறதுக்கு காரணமே அந்த படம் தான். NDTVல எல்லாம் இது நடக்குது. யாரு ஹையஸ்ட் டாப் ரேங்கிங் மேன் ஒன்னதான் சொல்றாங்க எல்லாரும். நிச்சரா ஹாலிவுட் மூவி ஹாலிவுட் ரெட் ஸ்டோன் ரஜினி ஸ்டைல். இது எப்படி இருக்கு? செமையா பண்ணிடுறாரு எடிட்டு. தனி வழி. Don't come in this way. என்னவோ போட்டு விட்டா அதுதான் வீடியோ தியேட்டர் அவ்வளவுதான், ரஜினி முடிஞ்சு போச்சு. இது 40 வருஷமா சொல்லுங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கபாலிடா. இந்த நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. I am the only one. Super one. எல்லாரும் எல்லாம் போடா சூப்பரா 5 வாட்டி கூட பார்க்கலாம். செமையா வீடியோ பார்த்து டியூட். ஓகே, ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ரைடு. செமையா என்ன மாதிரி ஒவ்வொரு கைய கொடு, என்ன மாதிரி வேலைப்பாடு. ஒவ்வொரு செகண்டுமே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி எல்லா சீன்ஸ் எல்லாம் ஐகானிக் எல்லாமே மேஷப்னா இந்த மாதிரி செம்மையா இருக்கு. வெறியாச்சு அப்படியே செம்ம. ஆனா நான் இந்த சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா. தளபதியில பெஞ்சில வச்சு பொறா பார்க்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப், காமெடி
அந்த 5 ஜெனரேஷன்ல எல்லாமே பார்த்து எல்லாமே ஐமேக்ஸ் கேமரா மட்டும் வச்சு ஒரு ஷாட் எடுத்துட்டா போதும் முடிஞ்சு. அவ்வளவுதான். எல்லா டெக்னாலஜியும் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட், கலர், அனிமேஷன், 3D. மனுஷன் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாராவே. அதான் நம்ம ஊர்ல யாரு ஸ்டார்னாலே ஒருத்தர் தான் ஞாபகம் வரும் இந்தியா ஃபுல்லா. அந்த அளவுக்கு ஒரு பேர் போகுதுன்னா ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்னாலே ஃபர்ஸ்ட் இது பண்றது ரஜினி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த இது இருந்ததுடா. அந்த நான் வாக்கு எதிர்பார்த்தேனே, அந்த வாக்கு இருந்தது தலைவருக்கு. அந்த நீ வந்து படம் மொக்க ஸ்டோரி மொக்க எடுத்துக்கோ, பேக்ரவுண்டு கூட விடும், அவர் வாக்கு சவுண்டே இல்லாம போட்டனா கூட தெரிய விடும். அந்த மாதிரிலாம் வாக்கு யாருக்குமே வராது. ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த வாக்கு, அது மாறி இருக்கும், அது கம்பீரமா இருக்கும். அது எனக்கு இன்னமும் ஞாபகம். எந்திரன்ல அவரு நட 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 அப்படின்னு என்ன மாதிரி நடனம்னு தியேட்டர் அப்படி செமையா இருக்கும் சீன். இத இப்ப கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னோடி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதே மாதிரி இது சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே முன்னோடி இவர் தான். எப்பவுமே சூப்பரா பண்ணிருந்தாங்க, நல்லா செம்மையா சூப்பரா, சரியான டியூட் ஒர்க்ஸ். அந்த பர்த்டே அன்னைக்கு ஹேட்ஸ் ஆஃப். பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தது என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. நிறைய படம் இருக்குது அவருக்கெல்லாம் வந்து கருத்தான படமும் இருக்குது. போயிட்டு ஒரு படத்துல விசில் அடிச்சுட்டு ஃபுல்லா கத்தி தொண்டை வலியோட வர மாதிரி படமும் இருக்குது, உட்காந்து அழுதுட்டு வர மாதிரி படமும் இருக்குது. கிளாஸ் போகணும்னா 6-60 மாசு போகணும்னா சிவாஜி த பாஸ், ரெண்டும் கலந்து இருக்கணும்னா காலா பார்க்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும் படத்தில். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஜானி ஒரு படம் இருக்கு, அந்த படம் கூட ஜானி, மிஸ்டர் பாரத், அதெல்லாம் வந்து மலையாளம்ல 2 பெரிய ஆக்டர்ஸோட பர்த்டேஸ் அப்போ நாங்க வந்து மூவிஸ் எல்லாம் போட்டிருந்தோம். பட் கமல்ஹாசன் ரஜினிகாந்துக்கு நாங்க மூவிஸ் போடல, நாங்க ரீரிலீஸ் ஆகும். ஏன்னா நாங்க எல்லா படம் பார்த்தோம். ஆக்சுவலா நீ படையப்பா ரிலீஸ் ஆகும், ரீரிலீஸ் போடலாம். ஆமா இல்ல எனக்கு என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கு பெஸ்ட் மூவி சூஸ் பண்ணிட்டோம். இங்க சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம நிறைய இப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால வந்து இப்போ நீ ஒன்னு சொல்லுவ, நான் ஒன்னு சொல்லுவேன், ஏய் மச்சான் இல்ல மச்சான் அதை விட இது நல்லா இருக்கும், உடனே வெற்றி இது 2 விட அது நல்லா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, நடிகை ரீரிலீஸ் தலைவரை பார்த்தோமா, தலைவர் தரிசனம் நாங்க பாப்போம். அவ்வளவுதான். பர்த்டே தலைவா இன்னொரு 50 போட முடிஞ்சா போடுதல, நாங்களே செத்தாலும் பரவாயில்ல. ஆமாண்டா அது ஒண்ணு. அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தியா, ஃபர்ஸ்ட் இது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எங்க தாத்தன் தட்டினா, அப்புறம் எங்க அப்பன் தட்டினா, இப்போ நான் தட்டின்னு இருக்கேன், அடுத்து என் குழந்தையும் தட்டும். அதாவது இந்த வயசுல அவர் ஒருத்தர் வந்து படம் நடிக்க போறாருன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் லைன் கட்டி நிற்பாங்க. அந்த படம் வந்து 500 to 800 crores அடிக்கும் அப்படின்னா ஒரு 75-80 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆக்டர் இந்தியா ஃபுல்லாக காமிச்சிக்கோ, வேர்ல்டு ஃபுல்லாக காமிச்சிக்கோ. இச்சா சுத்தி கூட ஒரு இதில் சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லா இதுலேயும் தான் இருக்காங்க. பட் 70 வயசுல ஒருத்தர் அவர் நடிச்சா அவர் படத்தை எல்லாம் பார்ப்பாங்க. தியேட்டருக்கு ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லையா எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. படம் போய் பார்க்கணும்னு வருவாங்கன்னா யாரு இருக்கா, ஒரே நம்ம பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும். அவர் படம் தான் யார் எல்லாருமே போயிட்டு பார்ப்பாங்கடா. நம்மளே போயிட்டு எப்படி ஜாலியா டான்ஸ் ஆனு. ஆனா அவர் படம் நடிக்காம பொறுக்கு போல நான் ஃபர்ஸ்ட் பார்த்து படையப்பா தான் தியேட்டர்ல பார்த்தேன். எங்க அம்மாலாம் கட்ட ஃபேன். சொல்லுங்க இப்போ நீ சொன்ன பத்தி எங்க அம்மா தெரியும் உனக்கு, எங்க அம்மா பத்தி வெறித்தன ரஜி தலைவர் ஃபேன். படம்லாம் தியேட்டர்ல பார்த்தேன். எங்க அம்மா எந்த அளவுக்கு ஃபேனுனா எங்க அப்பா கமல் ஃபேனு, அதேதான் அங்க அச்சுப்பாங்க அந்த மாதிரி ஃபேன். அது வந்து ஃபேன் பேஸ்ன்றதுலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தை இவர் இது பண்ணியிருக்காருப்பா அதனால இவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, இல்லை இந்த யூத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்ன இது பிடிக்கும், இப்போ வர ஆக்டர்ஸ் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஏஜ் லிமிட் தானே இவருக்கு பிடிக்கும். ஆனா ஏன் பிடிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு நம்ம அந்த பார்ட் ஆஃப் இன்டெகிரல் லைஃப்னு இல்ல, நம்மளுக்கு தெரியாம அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா அது தலைவரோட ஸ்டைல்ல தான் இருக்கும். அவர் நினைச்சா ஸ்டோரிஸ் ரிலேட்டடா இப்போ படம் எடுத்துட்டு பண்ணலாம், ஆனா அவர் ஆடியன்ஸ்க்காகவே பண்றாரு. ஆமா, அவர் வந்து அவருக்கு அப்புறம் யாருமே இல்லடா அந்த ஒரு இது. அவர் அதுவும் இல்லாம நம்மள அந்த கோல்டன் டைம்ல இருக்கோம் நம்ம. இப்போ அவர் படம்லாம் எத்தனை வச்சுங்க நீ லாஸ்ட்னே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே அதுல வந்துரும். அதனாலேயே அவர் நிறைய இதுல வந்து இன்னும் நான் ஸ்டைலிஷா தான் இருப்பேன், ஏன்னா மக்களுக்கு அது பிடிக்கும். அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு,
நான் போறேன் பேக்லயே நடந்து போறேன், டைரக்டர் வந்து திட்டுவாரு நினைக்கிறே, இப்ப பண்ணதை பண்ற அதுதான்டா பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு. அதுவும் சுந்தர்சி சொல்லியிருப்பாரு, சைன் போட சொன்னா அவ்வளவு பெரிய பெண் எடுத்து இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். போன் போட சொல்ல போன் எடுத்து அப்படி போட்டு இப்படி பேசுறாரு, ஏன் சார் அப்படி போன்றீங்க, நார்மலா பேசுங்க, தியேட்டர்ல பாருங்க போயிட்டு. அது போன் எடுத்து இப்படி போட்டு இப்படி பிடிப்பார்ல. இப்போவுமேடா இதுல எப்படி பட்டி வச்சாரு இது கூடடா கூலில கூட போன் எடுத்து ஒரு கையில 2 கையில இப்படி டேப் பண்ணி விடுங்க. சிவாஜில நான் ஒரு அழுத்துனா அந்த இப்படி நம்ம பண்றோம்னா நம்ம இப்படி கை இப்படி போயிட்டு ஆனா இப்படின்னா அது ஷார்ப்பா நிக்கும். அப்படி இதுல கூட அந்த ஹண்டர் வந்தாரு, அதுல கூட ஃபிளிப் போன் எனக்கு அதை பார்த்து ஃபிளிப் போன் வாங்கினே அதெல்லாம் வேற ரகம். டப்புன்னு மூட அது பேசிட்டே இருக்கலாம் தலைவர்னா. ஓகே நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே தலைவரே. ஹாப்பி பர்த்டே. ஒரு சீக்கிரம் ஒரு விண்டேஜ் தலைவர் மூவிஸ் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சொல்லு அப்படி சொல்லாத, விண்டேஜ் மூவியோட வரேன்டா. ஆமாம் சொல்லு அன்னைக்கு நான் வரேன். இது எப்படி இருக்கு? ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மேஷப் வீடியோ பார்க்கலாம். திஸ் இஸ் ஐடி சைனிங் ஆஃப். ஹாப்பி பர்த்டே தலைவா. வண்டியா